இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 4. இஸ்ரவேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை நீ அகற்றிவிட்டால் என் திருமுன்னிருந்து நீ அலைந்து திரிய மாட்டாய். உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை எனச் சொல்லி நீங்கள் ஆணையிட்டால் அவரால் மக்களினத்தார் ஆசி பெறுவர், அவரில் பெருமை பாராட்டுவர். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் கூறுவது இதுவே: தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முட்களிடையே விதைக்காதீர்கள். யூதாவின் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, ஆண்டவருக்காக விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் நுனித்தோலை அகற்றிவிடுங்கள். இல்லையேல் உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டு என் சீற்றம் நெருப்பென வெளிப்பட்டு பற்றி எரியும். அதனை அணைப்பார் எவருமிலர். வடக்கிலிருந்து வரும் அழிவு. யூதாவில் அறிவியுங்கள், எருசலேமில் பறைசாற்றுங்கள். நாட்டில் எக்காலம் ஓதுங்கள் எனச் சொல்லுங்கள். ஒன்று கூடுங்கள், அரண்சூழ் நகர்களுக்கு சென்றிடுவோம் என உரக்க கூவுங்கள். சீயோனுக்கு நேராக கொடியை உயர்த்தி பிடியுங்கள். விரைந்து தப்பியோடுங்கள், நிற்காதீர்கள். ஏனெனில் வடக்கிலிருந்து தீமை வரச் செய்வேன், அது பேரழிவாய் இருக்கும். சிங்கம் ஒன்று புதரிலிருந்து கிளம்பியுள்ளது, மக்களினங்களை அழிப்பவன் புறப்பட்டு விட்டான். உங்கள் நாட்டை பாழாக்க தன் இடத்திலிருந்து அவன் வெளியேறிவிட்டான். உங்கள் நகர்கள் பாழடைந்து குடியற்று போகும். எனவே சாக்கு உடை உடுத்திக் கொள்ளுங்கள், அழுது புலம்புங்கள், ஒப்பாரி வையுங்கள். ஏனெனில் ஆண்டவரின் கோபக்கனல் நம்மை விட்டு நீங்கவில்லை. அக்காலத்தில் அரசரும் தலைவர்களும் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்கிறார் ஆண்டவர். குருக்கள் திடுக்கிட்டு போவார்கள், இறைவாக்கினர் திகைத்து நிற்பர். அப்போது நான், ஆ, என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் இம்மக்களையும் எருசலேமையும் முற்றிலும் ஏமாற்றிவிட்டீர். ஏனெனில் வாள் எங்கள் தொண்டை மீது இருக்கும்போதே உங்களுக்கு அமைதி உண்டாகும் என்கிறீர் என்றேன். அக்காலத்தில் இம்மக்களுக்கும் எருசலேமுக்கும் இவ்வாறு கூறப்படும்: பாலை நிலத்தின் பொட்டல் மேடுகளிலிருந்து அனல் காற்று என் மகளாகிய மக்கள் மீது வீசும். அது தூற்றுவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்குமான காற்றன்று. அதைவிட பெருங்காற்று ஒன்று என்னிடமிருந்து வருகின்றது. இப்போது நானே அவர்கள் மேல் தண்டனை தீர்ப்பு வழங்கப் போகிறேன். இதோ, மேகங்களைப் போல் எதிரி வருகிறான். அவனுடைய தேர்கள் சூறாவளி போன்றவை, அவனுடைய குதிரைகள் கழுகுகளை விட விரைவாய் செல்பவை. ஐயோ, நமக்கு கேடு, நாம் அழிந்தோம். எருசலேமே, உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவிவிடு, அப்போது நீ மீட்கப்படுவாய். இன்னும் எத்துணை காலத்திற்கு தீய சிந்தனைகள் உன்னில் குடிகொண்டிருக்கும்? தானிலிருந்து எழும்பும் குரலொளி அறிக்கையிடுகிறது. எப்ராயிம் மலையிலிருந்து கேடு அறிவிக்கப்படுகிறது. தொலை நாட்டிலிருந்து உன்னை முற்றுகையிடுவோர் வருகின்றனர். யூதாவின் நகர்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புகின்றனர் என மக்களினங்களை எச்சரியுங்கள். இதை எருசலேமுக்கு அறிவியுங்கள். வயல்வெளியை காவல் காப்போர் போல் அவர்கள் அவளை சுற்றி வளைத்து எதிர்த்து நிற்கிறார்கள். ஏனெனில் அவள் எனக்கெதிராக கலகம் செய்தாள் என்கிறார் ஆண்டவர். உன் நடத்தையும் உன் செயல்களும் இவற்றை உனக்கு கொண்டு வந்தன. உனக்கு வந்த இக்கேடு எத்துணை கசப்பாய் உள்ளது! அது உன் இதயத்தையே நொறுக்கிவிட்டது. என் அடிவயிறு கலங்குகின்றது,
நான் வேதனையால் துடிக்கின்றேன். என் இதயம் துயரத்தால் பதைக்கின்றது. நான் வாளாவிருக்க முடியுமா? என் நெஞ்சே, எக்கால ஒலி என் காதில் விழுகிறதே. போர்க்குரல் கேட்கின்றதே. அழிவின் மேல் அழிவே வருகின்றது. நாடு முழுவதும் பாழடைந்து விட்டது. நொடி பொழுதில் என் கூடாரங்களும் இமைப்பொழுதில் மூடுத்திரைகளும் அழிந்து போயின. எதுவரைக்கும் நான் போர்க்கொடியை பார்ப்பேன்? எக்காலத்தின் குரலை கேட்பேன்? என் மக்கள் அறிவிலிகள். என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. மதிகெட்ட மக்கள் அவர்கள். உய்த்துணரும் ஆற்றல் அவர்களுக்கில்லை. தீமை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள். நன்மை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை. நான் மண்ணுலகை பார்த்தேன். அது உருவற்று வெறுமையாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன். அவற்றில் ஒளியே இல்லை. நான் மலைகளை பார்த்தேன். இதோ அவை அதிர்ந்தன. குன்றுகள் அனைத்தும் அசைந்தன. நான் பார்த்தேன், மனிதரையே காணவில்லை. வானத்து பறவைகள் அனைத்தும் பறந்து போய்விட்டன. நான் பார்த்தேன், இதோ செழிப்பான நிலமெல்லாம் பாலை நிலமாகிவிட்டது. ஆண்டவரின் திருமுன் அவரது கோபக்கனலால் அதன் நகர்கள் அனைத்தும் தகர்ந்து போயின. ஆண்டவர் கூறுவது இதுவே: நாடு முழுவதும் பாழடைந்து போகும், எனினும் அதனை முற்றிலும் அழிக்க மாட்டேன். இதனை முன்னிட்டு நாடு புலம்பும், மேலே வானங்கள் இருளடையும். ஏனெனில் நான் சொல்லிவிட்டேன், இது பற்றி வருந்த மாட்டேன். நான் முடிவு செய்துவிட்டேன், மனம் மாறமாட்டேன். குதிரை வீரரும் வில் வீரரும் எழுப்பும் ஒலி கேட்டு நகரினர் அனைவரும் ஓட்டமெடுப்பர். புதர்களுக்குள் மறைந்து கொள்வர். பாறைகள் மீது ஏறிக்கொள்வர். நகர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடிவிடுவர். அவற்றில் குடியிருக்க எவருமே இரார். பாழ்பட்டவளாகிய நீ ஏன் கருஞ்சிவப்பு ஆடை உடுத்துகின்றாய்? பொன் அணிகலன்களால் அலங்கரிக்கின்றாய். கண்களுக்கு மை தீட்டுகின்றாய். நீ உன்னை அழகுபடுத்துவது வீண். உன் காதலர் உன்னை அவமதிக்கின்றனர். உன் உயிரை பறிக்க தேடுகின்றனர். பேறுகால பெண் எழுப்பும் அழுகுரல் போன்றும், தன் முதற் பிள்ளையை பெற்றெடுப்பவளின் வேதனை குரல் போன்றும் குரல் ஒன்று கேட்டேன். அது மூச்சு திணறி கைகளை விரித்து, ஐயோ எனக்கு கேடு, கொலைஞர் முன்னால் நான் உணர்வற்று கிடக்கின்றேன் என்று அலறும் சீயோன் மகளின் குரல் ஆகும். இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 5. எருசலேம் படையெடுப்புக்கான காரணங்கள். நீதியை கடைபிடித்து உண்மையை நாடும் ஒரு மனிதரை கண்டுபிடிக்க முடியுமாவென எருசலேமின் தெருக்களில் சுற்றி பார்த்து தெரிந்து கொள். அதன் நாற்சந்திகளில் கவனமாய் தேடிப்பார். கண்டுபிடித்தால் அதற்கு மன்னிப்பு அளிப்பேன். வாழும் ஆண்டவர் மேல் அவர்கள் ஆணையிடலாம், ஆனால் அது பொய் ஆணையே. ஆண்டவரே, உம் கண்கள் பற்றுறுதியை என்றோ தேடுகின்றன. நீர் அவர்களை நொறுக்கினீர், அவர்களோ வேதனையை உணரவில்லை. நீர் அவர்களை அழித்தீர், அவர்களோ திருந்த மறுத்தார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை பாறையினும் கடியதாக இறுக்கிக் கொண்டார்கள். மனந்திரும்ப மறுத்தார்கள். அவர்கள் தாழ்நிலையில் உள்ளவர்கள், மதியற்றவர்கள் என்று நான் எண்ணினேன். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வழிமுறைகளையும் தம் கடவுளின் நெறிமுறைகளையும் அறியாதிருக்கின்றார்கள். உயர்நிலையில் உள்ளவர்களிடம் நான் போய் அவர்களிடம் பேசுவேன். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வழிமுறைகளையும் தம் கடவுளின் நெறிமுறைகளையும் அறிந்தவர்களாய் இருக்கின்றார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்களும் நுகத்தை முறித்தார்கள், தலைகளை அறுத்தார்கள். எனவே
காட்டு சிங்கம் அவர்களை கொல்லும், பாலை நிலத்து ஓநாய் அவர்களை அழிக்கும், சிறுத்தை அவர்களின் நகர்கள் மேல் கண் வைத்திருக்கும், அவற்றிலிருந்து வெளியேறும் அனைவரும் பீறி கிழித்தெறியப்படுவர். ஏனெனில் அவர்கள் வன்செயல் பல செய்தார்கள், என்னை விட்டு பன்முறை விலகிச் சென்றார்கள். நான் ஏன் உன்னை மன்னிக்க வேண்டும்? உன் மக்கள் என்னை புறக்கணித்தார்கள், தெய்வங்கள் அல்லாதவை மீது ஆணையிட்டார்கள். அவர்கள் உண்டு நிறைவடைய செய்தேன், அவர்களோ விபச்சாரம் செய்தார்கள், விலைமகளிர் வீட்டில் கூடினார்கள். தின்று கொழுத்து மோகவெறி கொண்ட குதிரை போல் ஒவ்வொருவனும் அடுத்தவன் மனைவியை நோக்கி கனைக்கின்றான். இவற்றிற்காக நான் தண்டிக்க மாட்டேனா என்கிறார் ஆண்டவர். இத்தகைய மக்களை நான் பழி வாங்காமல் இருப்பேனா? சுவர்கள் மீது ஏறி திராட்சை தோட்டங்களை அழியுங்கள், எனினும் முற்றிலும் அழிக்க வேண்டாம். அவற்றின் படர்கொடிகளை ஒடித்தெறியுங்கள், அவை ஆண்டவருடையவை அல்ல. ஏனெனில் இஸ்ரவேல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் எனக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டனர் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் ஆண்டவரை குறித்து பொய்யாகச் சொன்னது, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், நமக்கு தீமை எதுவும் வராது, வாளையும் பஞ்சத்தையும் நாம் காணப்போவதில்லை. இறைவாக்கினர் பேசுவதெல்லாம் காற்றோடு காற்றாய் போகும், இறைவாக்கு அவர்களிடம் இல்லை, அவர்கள் கூறியவாறு அவர்களுக்கே நிகழும். வரப்போகும் எதிரிகள். ஆகவே படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அவர்கள் இப்படி பேசியதால் நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும், உன் வாயில் வைத்த அவை மரக்கட்டைகளாகிய இம்மக்களை எரித்துவிடும். இஸ்ரவேல் வீட்டாரே, இதோ தொலைவிலிருந்து உங்களுக்கு எதிராக ஓரினத்தை அழைத்து வருவேன் என்கிறார் ஆண்டவர். அது எதையும் தாங்கும் இனம், தொன்று தொட்டு நிலைத்து நிற்கும் இனம். அதன் மொழி உனக்கு தெரியாது, அவர்கள் பேசுவது உனக்கு புரியாது. அவர்களது அம்புக்கூடு திறந்த கல்லறை போன்றது, அவர்கள் அனைவரும் வலிமை வாய்ந்தவர்கள். அவர்கள் உன் விளைச்சலையும் உணவையும் விழுங்கி விடுவார்கள், புதல்வர் புதல்வியரை விழுங்கி விடுவார்கள், உன் ஆடு மாடுகளை விழுங்கி விடுவார்கள், உன் திராட்சை கொடிகளையும் அத்தி மரங்களையும் விழுங்கி விடுவார்கள். நீ நம்பியிருக்கும் உன் அரண்சூழ் நகர்களை வாளால் அழிப்பார்கள். அந்நாளில் கூட நான் உங்களை முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு இவற்றையெல்லாம் ஏன் செய்தார் என அவர்கள் கேட்கும்போது, நீ அவர்களிடம், நீங்கள் என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு உங்கள் நாட்டில் ஊழியம் செய்தது போல் உங்களுக்கு உரிமையில்லாத நாட்டில் வேற்று நாட்டாருக்கு நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்று சொல். கடவுளின் எச்சரிக்கை. யாக்கோபின் வீட்டாருக்கு இதை பறைசாற்றுங்கள், யூதாவின் வீட்டாருக்கு அறிவியுங்கள். கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, மதிக்கெட்ட இதயமற்ற மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு என் மீது அச்சமில்லையா என்கிறார் ஆண்டவர். என் முன்னிலையில் நீங்கள் நடுங்க வேண்டாமா? கடலுக்கு எல்லையாக மணலை வைத்தேன். இது என்றென்றும் உள்ள ஒரு வரம்பு, அதனை கடக்க முடியாது. அலைகள் அதன் மீது மோதியடிக்கலாம், எனினும் அதன் மேல் வெற்றி கொள்ள முடியாது. அவை சீறி முழங்கலாம், எனினும் அதனை தாண்ட முடியாது. இம்மக்களோ கட்டுக்கடங்காதோர், கலக குணத்தினர். என்னை விற்று அவர்கள் விலகிச் சென்றார்கள். தக்க காலத்தில் முன்மாறி பின்மாறியை தருபவரும், விளைச்சலுக்காக குறிப்பிட்ட வாரங்களை நமக்காக உறுதி செய்துள்ளவருமான நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சுவோம் என்னும் எண்ணம்
அவர்கள் உள்ளத்தில் எழவில்லை. உங்கள் குற்றங்களே இவற்றையெல்லாம் தடுத்தன. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமலிருக்கச் செய்தன. ஏனெனில் என் மக்களிடையே தீயோர் காணப்படுகின்றனர். வேடர் பதுங்கியிருப்பது போல் அவர்கள் மறைந்து கண்ணி வைத்து மனிதரை பிடிக்கின்றனர். பறவைகளால் கூண்டு நிறைந்திருப்பது போல் அவர்களின் வீடுகள் சூழ்ச்சி வழி கிடைத்த பொருள்களால் நிறைந்துள்ளன. இவ்வாறே அவர்கள் பெரியவர்களும் செல்வர்களும் ஆனார்கள். அவர்கள் கொழுத்து தளதளவென்றிருக்கின்றார்கள். அவர்களின் தீச்செயல்களுக்கு கணக்கில்லை. அனாதையர் வளம் பெறும் வகையில் அவர்களின் வழக்கை நீதியுடன் விசாரிப்பதில்லை. ஏழையரின் உரிமைகளை நிலைநாட்டுவதுமில்லை. இவற்றிற்காக நான் இவர்களை தண்டிக்க வேண்டாமா என்கிறார் ஆண்டவர். இத்தகைய மக்களினத்தை நான் பழிவாங்காமல் விடுவேனா? திகைப்பும் திகிலும் ஊட்டும் நிகழ்ச்சி நாட்டில் நடக்கின்றது. இறைவாக்கினர் பொய்யை இறைவாக்காக உரைக்கின்றனர். குருக்கள் தங்கள் விருப்பப்படியே அதிகாரம் செலுத்துகின்றனர். இதையே என் மக்களும் விரும்புகின்றனர். ஆனால் முடிவில் என்ன செய்வீர்கள்? இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 6. எருசலேமை சுற்றிலும் எதிரிகள். பென்யமீன் மக்களே, எருசலேமிலிருந்து தப்பியோடுங்கள். தெக்கோவாவில் எக்காலம் ஊதுங்கள். பெத்லகேமில் தீப்பந்தம் ஏற்றுங்கள். ஏனெனில் வடக்கிலிருந்து தீமையும் பேரழிவும் வருகின்றன. சீயோன் மகளை வளமான பசும்புல் தரைக்கு ஒப்பிடுவேன். ஆயர்கள் தங்கள் மந்தையோடு அவளிடம் வருவார்கள். அவளை சுற்றிலும் கூடாரங்கள் அடிப்பார்கள். தத்தம் இடத்தில் அவர்கள் மேய்ப்பார்கள். அவளுக்கெதிராய் போருக்கு தயாராகுங்கள். எழுந்திருங்கள், நண்பகலில் எதிர்த்து செல்வோம். ஐயோ, பொழுது சாய்கின்றதே, மாலை நேரத்து நிழல்கள் நீள்கின்றனவே. எழுந்திருங்கள், இரவில் அவளை எதிர்த்து செல்வோம். அவளுடைய அரண்மனைகளை அழிப்போம் என்பார்கள். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அவளுடைய மரங்களை வெட்டுங்கள். எருசலேமுக்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்புங்கள். அவள் தண்டிக்கப்பட வேண்டிய நகர். அவளிடம் காணப்படுவது அனைத்தும் கொடுமையே. கேணியில் நீர் சுரந்து கொண்டிருப்பது போல் தீமைகளை அவள் சுரந்து கொண்டிருக்கின்றாள். வன்முறை, அழிவு என்பதே அவளிடம் எழும் குரல். நோயும் காயமுமே என்றும் என் கண்முன் உள்ளன. எருசலேமே, எச்சரிக்கையாயிரு, இல்லையேல் நான் உன்னை விட்டு அகன்று போவேன். உன்னை மனிதர் வாழா பாழ்நிலம் ஆக்குவேன். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: திராட்சை கொடிகளில் தப்பு பழங்களை ஒன்றும் விடாது பறித்து சேர்ப்பது போல் இஸ்ரவேலில் எஞ்சியிருப்பதை கூட்டி சேர். திராட்சை தோட்டக்காரர் போல் கிளைகளிடையே உன் கையை விட்டுப்பார். நான் யாரிடம் பேசுவேன்? யாருக்கு எச்சரிக்கை விடுப்பேன்? யார் செவி கொடுப்பார்? அவர்களின் காதுகள் விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. அவர்களால் கேட்கவியலாது. ஆண்டவரின் வாக்கு அவர்களுக்கு பழி சொல்லாயிற்று. அவர்கள் அதில் இன்பம் காண்பதில்லை. ஆண்டவரின் சீற்றம் என்னில் நிறைந்துள்ளது. அதனை நான் அடக்கி சோர்ந்து போனேன். ஆண்டவர் கூறுவது: தெருவில் இருக்கும் சிறுவர்கள் மேலும் ஒன்றாய் கூடியுள்ள இளைஞர்கள் மேலும் சினத்தை கொட்டு. கணவனும் மனைவியும் முதியோரும் வயது சென்றோரும் பிடிபடுவர். அவர்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் மனைவியரையும் பிறர் கைப்பற்றுவர். ஏனெனில் நாட்டில் குடியிருப்போருக்கு எதிராய்
என் கையை நீட்டப் போகின்றேன். ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றார்கள். இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள். அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினார்கள். அருவருப்பானதை செய்தபோது அவர்கள் வெட்கமடைந்தார்களா? அப்போது கூட அவர்கள் வெட்கமடையவில்லை. நாணம் என்பதே என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. எனவே மடிந்து வீழ்ந்தாருடன் அவர்களும் வீழ்வார்கள். நான் அவர்களை தண்டிக்கும்போது அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது இதுவே. சாலை சந்திப்பில் நின்று நோக்குங்கள். தொன்மையான பாதைகள் எவை, நல்ல வழி எது என கேளுங்கள். அதில் செல்லுங்கள். அப்போது உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அவர்களோ அவ்வழியே செல்ல மாட்டோம் என்றார்கள். நான் உங்களுக்கு காவலரை நியமித்தேன். எக்கால குரலுக்கு செவி கொடுங்கள் என்றேன். அவர்களோ செவி கொடுக்க மாட்டோம் என்றார்கள். எனவே நாடுகளே கேளுங்கள், மக்கள் கூட்டத்தாரே அவர்களுக்கு என்ன நேரப்போகிறது என பாருங்கள். நிலைமை நீயும் கேள். இதோ இம்மக்கள் மேல் தீமை வரச் செய்வேன். அவர்களுடைய தீய எண்ணங்களின் விளைவே இத்தீமை. ஏனெனில் அவர்கள் என் சொற்களுக்கு செவி சாய்க்கவில்லை, என் சட்டத்தை புறக்கணித்தார்கள். சேபா நாட்டு தூபமும் தொலைநாட்டு நறுமண நாணலும் எனக்கு எதற்கு? உங்கள் எரிபலிகள் எனக்கு ஏற்புடையவை அல்ல. உங்களின் மற்றைய பலிகளும் எனக்கு உவகை தருவதில்லை. ஆகையால் ஆண்டவர் கூறுவது இதுவே. இதோ இம்மக்களுக்கு எதிராக தடைக்கற்களை வைக்கப் போகிறேன். தந்தையரும் தனையரும் ஒன்றாக தடுக்கி விழுவர். அடுத்திருப்போரும் நண்பரும் அழிந்து போவர். ஆண்டவர் கூறுவது இதுவே. இதோ வடக்கு நாட்டினின்று இனம் ஒன்று வருகின்றது. மண்ணுலகின் கடை எல்லைகளில் நின்று பெரிய நாடு ஒன்று கிளர்ந்து எழுகின்றது. அவர்கள் வில்லும் ஈட்டியும் ஏந்தியுள்ளார்கள். அவர்கள் கொடியவர்கள், இரக்கமற்றவர்கள். அவர்களின் ஆரவாரம் கடலின் இரைச்சலை போன்றது. சீயோன் மகளே, அவர்கள் போருக்கு அணிவகுத்து குதிரைகள் மீது வருகின்றார்கள். சவாரி செய்து கொண்டு உனக்கெதிராய் வருகின்றார்கள். அவர்களை பற்றிய செய்தியை நாம் கேள்வியுற்றபோது நம் கைகள் தளர்ந்து போயின. கடுந்துயர் நம்மை ஆட்கொண்டது. பேறுகால பெண்ணை போல் நாம் தவிக்கின்றோம். வயல்வெளிகளுக்கு போக வேண்டாம், சாலைகளில் செல்ல வேண்டாம். ஏனெனில் எதிரியின் வாள் எங்கும் உள்ளது. சுற்றிலும் ஒரே திகில். மகளாகிய என் மக்களே, சாக்கு உடை உடுத்துங்கள், சாம்பலில் புரளுங்கள். இறந்த ஒரே பிள்ளைக்காக துயருற்று அழுவது போல் மனமுடைந்து அழுது புலம்புங்கள். ஏனெனில் அழிப்பவன் திடீரென நமக்கெதிராய் வருவான். நான் உன்னை என் மக்களுள் மதிப்பீடு செய்பவனாகவும் சோதித்து அறிபவனாகவும் ஏற்படுத்தினேன். நீ அவர்களின் வழிகளை அறிந்து மதிப்பீடு செய்வாய். அவர்கள் எல்லாரும் அடங்காத கலகக்காரர்கள், பொல்லாங்கு பேசும் ஊர் சுற்றிகள். அவர்கள் யாவரும் வெண்கலத்தையும் இரும்பையும் போன்றவர்கள். அவர்களின் செயல்கள் கரைப்பட்டவை. துருத்திகள் தொடர்ந்து ஊதப்பட்டு காரியம் நெருப்பில் எரித்தளிக்கப்பட்டது. தூய்மைப்படுத்தும் வேலை தொடர்ந்து நடப்பதில் பயனில்லை. ஏனெனில் தீயவர்கள் இன்னும் நீக்கப்படவில்லை.
தள்ளுபடியான வெள்ளி என அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஏனெனில் ஆண்டவர் அவர்களை புறக்கணித்துள்ளார்.